ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். எப்போடா இதெல்லாம் முடியும் என்று இருக்கிறது என்றாள். அடே அப்பா, திருமதி தினகர் ஆவதற்கு அவ்வளோ அவசரமா என்று கேலி செய்தாள் சசி. எரிச்சலை காட்ட முடியாமல் பொங்கல் அக்கா என்று தலையை குளிந்து கொண்டாள் தேவி. மங்களமான பொழுது விடிந்தது. குறித்த நேரத்தில் செல்வி தேவி இருவரும் கழுத்திலும் பொற்றாலி ஏறிற்று. மாலையும் கழுத்துமாக இரு ஜோடிகளும் புவனேஸ்வரியை வணங்கி எழுந்தனர். குளிந்து எழும்போது வைர பதக்கம் ஒரு புறமாக மாறி விழுந்தது. புவனேஸ்வரி அம்மாள் அதை சரி செய்து விட்டார். அதோடு நிற்கலாம். மாறாக இதெல்லாம் அணிந்து பழக்கமில்லை அல்லவா? கண்டபடி விழவிட்டு விடுகிறாய். மற்ற நகைகளோடு வைரத்தை உராய விடாமல் கவனமாக பார்த்துக்கொள் என்றார். தேவிக்கு குப் என்று சுயந்தது. நகை நட்டை கண்டு அறியாதவள் என்று குத்தி காட்டுகிறார். கலாக்கும் இதழ்களை அழுத்த மூடிக்கொண்டு நிற்கிறாள். அவள் காதோரமாக குளிந்து முகத்தை ஏன் இப்படி வைத்து கொண்டிருக்கிறாய் தேவி? செல்வி கவனிக்கிறாள் பார், புன்னகையோடு இரு என்று கிசுகிசுத்தான் தினகர். அதற்குள் என்ன ரகசியம் என்று கேலியாக கேட்டான் மனோகர். செல்வியிடம் கேள் என்று நகைத்தான் தினகர். செல்வி நாணத்துடன் சிரித்தாள். தேவிக்கு ஒன்றும் ரசிக்கவில்லை. கணினி என்று அவளும் சிரித்தாள். இரவிலும் புவனேஸ்வரி ஒன்று சொன்னார். முத்து வளையல் போட்டுக்கொண்டே படுத்துவிடாதே, முத்து உதிர்ந்து விடும் என்றார். உறக்க பிறகு ஒன்றும் இல்லாததுகளை கொண்டு வந்து விட்டு எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கிறது என்று நன்றாக காதில் விழும்படியாக முணுமுணுத்து விட்டு போனார். தேவி உதட்டை கடித்துக்கொண்டு உள்ளூர குமறினாள். ஒன்றும் வெளியே காட்டவில்லை. உள்ளூர அடித்துக்கொண்டு படி ஏறினாள். தினகரின் அறையும் மனோகரின் அறையும் மாடியில் எதிரும் புதிரும் இருந்தன. தினகரின் அறைக்குள் வந்ததும் தேவியின் விழிகள் அந்த அறையை ஒரு முறை வலம் வந்தன. அலங்காரம் செய்யப்பட்டு இருந்த இரட்டை கட்டிலும் அதன் அருகே நின்ற தினகரும் அவள் கண்ணில் பட்டதாகவே தெரியவில்லை. ஒரு புறமாக மேஜை ஒன்று இருந்தது. அதன் அருகே சென்றாள். மடமடவென்று கழுத்திலும் கையிலுமாக அடித்து கொண்டு இருந்த அணிகளை கழற்றி மேஜை மேல் எரியலானாள். சற்று பொறுத்துதான் தினகர் பிறகு தேவி, அவை நகைகள் தங்கமும் வைரமும் என்றான் மெதுவாக. காத்திருந்தவள் போல அவன் புறமாக திரும்பினாள் தேவி. அப்படியா, தங்கமும் வைரமுமா? நான் பித்தளையும் கண்ணாடி கல்லும் என்றல்லவா நினைத்தேன் என்றாள் கிண்டலாக. மீண்டும் நகைகளை கழற்றி எரியலானாள். செல்வத்திடம் மரியாதை காட்ட வேண்டும் தேவி, அல்லது அது சென்றே விடும் என்று மீண்டும் இதமாகவே கூறினான் தினகரன். நீங்கள்தான் போகவிட மாட்டீர்களே, பிறகு எனக்கென்ன கவலை? அவளையே பார்த்தபடி பேசாமல் நின்றான் தினகர். புருவங்கள் இடையே சிறு சுருக்கம் விழுந்தது. கடைசி சங்கிலியில் கை வைத்தாள் தேவி. அது தாலி என்பதை கண்டாள். ஓ என்று கையை எடுத்து விட்டாள். பிறகு ஆத்திரத்துடன் தினகரின் பக்கம் திரும்பினாள். நாங்கள் ஏழைகள் என்பதை மறைத்தோமா? உங்கள் அம்மாவும் அது தெரிந்துதானே திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். பிறகு ஏன் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறார்கள் என்று சினத்துடன் கேட்டாள். தேவின் செய்கையின் காரணம் இப்போதுதான் தினகருக்கு புரிந்தது. மெல்ல நகைத்தான். இதற்காகவா தேவி எரிந்தாய் போகிறது? அவர்கள் ஏதேதோ கற்பனை செய்து இருப்பார்கள். இப்போது மாறிவிட்ட எரிச்சலில் ஏதாவது சொல்லி இருப்பார்கள். அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே என்றான் சமாதானமாக. கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது. களீர் என்ற சிரிப்பு சப்தம் அமைதியை கலைத்தது. செல்வியின் மென்மையான சிரிப்புடன் மனோகரின் ஆண்மை சிரிப்பும் கலந்து ஒலித்தது. தேவி என்று அழைத்து ஒருவித எதிர்பார்ப்புடன் தன் மனைவி நெருங்கினான் தினகரன். தினகரின் அழைப்பு தேவியின் காதில் விழவில்லை. அவள் மனம் செல்வியின் சிரிப்பில் பதிந்திருந்தது. செல்வியால் எப்படி சிரிக்க முடிந்தது? செல்வியிடம்தானே அந்த அம்மா அத்தை என்று நினைக்க இன்னமும் மனம் வரவில்லை. அப்படி சொன்னார்கள். அதற்குள் மறந்து விட்டாளா? இல்லை என்றால் இப்படி சிரிக்க முடியுமா? படுக்கையில் அமர்ந்து இருந்த மனைவியை நெருங்கினான் தினகர். நடந்தது எல்லாம் கடந்த காலம் தேவி. எப்படியே இன்று நாம் கணவனும் மனைவியுமாக ஆகிவிட்டோம். இனி பழியதை மறந்து புது வாழ்வு தொடங்குவோம் என்று தேவியின் தோலை பற்றினான் தினகர். அவன் தொட்ட பிறகுதான் தேவியின் நினைவு செல்வியிடமிருந்து பிரிந்து வந்தது. சட்டென அவன் பிடியிலிருந்து விலகி கொண்டாள். புருவங்கள் நெறிய, நீங்கள் சொல்வது புரியவில்லை என்றாள். இதழ்களில் மட்டும் சிறு புன்னகையுடன் எதிர்கதவு பக்கம் சுட்டி காட்டினான் தினகர். அந்த சிரிப்பை நாமும்
அது எப்படி முடியும் என்று குறுக்கிட்டாள் தேவி. அவர்கள் காதலர்கள், என்னென்னவோ கஷ்டப்பட்டு கல்யாணமும் செய்தவர்கள். அவர்களும் நாமும் ஒன்றா? கடனே என்று என்னை மணந்தவர் நீங்கள். விதியே என்று கழுத்தை நீட்டியவள் நான். எனக்கு உங்களுக்கு என்னிடமோ எந்த பற்றும் கிடையாதே. இல்லாத ஒன்றை இருப்பதாக எப்படி ஏற்பது? அந்த மாதிரி நடிக்க நான் தயாராகவில்லை என்று முடித்து விட்டாள் தேவி. அத்தோடும் நிற்கவில்லை. கட்டிலில் மெத்தை மேல் கிடந்த விரிப்பை எடுத்து தரையில் விரித்தாள். ஒரு தலையணையும் எடுத்து போட்டாள். தானும் தொப்பென படுக்கையில் விழப்போனவள் சற்று தயங்கினாள். குளிந்து சரிகை சேலை பார்த்தாள். உறுத்தி தொலைக்குமே என்று எரிச்சலோடு முணுமுணுத்தாள். உன் பொருட்கள் எல்லாம் இங்குதான் இருக்கின்றன என்று ஒரு பெரிய பீரோவை திறந்து காட்டினான் தினகர். பீரோவின் உள்ளே அடுக்கடுக்காய் பல சேலைகள், நகை பெட்டிகளும் கூட. இதழ்கள் இகழ்ச்சியாக வளைய ஒரு சாதாரண சேலை உருவிக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள் தேவி. அங்கே முகம் கழுவி உடை மாற்றி கொண்டு வந்தாள். தினகர் நிற்பதை கவனியாதவள் போல தொப்பென்று தன் விரிப்பில் விழுந்தாள். தேவி என்று இன்னமும் தயங்கினான் தினகரன். வேகமாக எழுந்து உட்கார்ந்தாள் தேவி. என்ன விஷயம்? என்னை பொறுத்தவரையில் உங்கள் தாலி கயிறு மந்திரம் இன்னமும் நடக்கவில்லை. ஒருவேளை உங்களிடம் என்று நிறுத்திவிட்டு இலக்கரமாக பார்த்தாள். நீ மெத்தையில் படுத்துக்கொள், நான் விரிப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்காக தான் அழைத்தேன். ஆனால் நீ வேறு ஏதோ நினைத்து கொண்டாய் போலிருக்கிறதே என்றான் தினகர் கேலியாக. தேவியின் முகத்தில் அசடு வழிந்தது. சமாளித்து கொண்டு, பரவாயில்லை, எனக்கு இது பழக்கம்தானே. உங்களுக்கு தான் பஞ்சு மெத்தை இல்லாவிட்டால் உடம்பு கட்டையாய் உறுத்தும் என்று கடைசி அம்பை வீசினாள் தேவி. மேலே பேச்சுக்கு இடம் வைக்காமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு வேறுபுறமாக திரும்பி படுத்து கொண்டாள். தினகரும் மேலே அக்கறை அற்றவன் போல் விளக்கு அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான். நினைவு தெரிந்த நாளில் இருந்து ஓர் ஆண்மகன் இருந்த அறையில் தேவி படுத்து உறங்கியது இல்லை. இப்போது அது சங்கடமாக இருந்தது. இனி ஒவ்வொரு இரவும் இப்படித்தான் கழிக்க நேரும் என்பதை நினைத்தாலே மகா எரிச்சலாய் இருந்தது. தினகரும் ஒரு பிரச்சனைக்கு விடையாக மட்டுமே அவளை மணந்ததால் அந்த தகர்ப்பு எளிதாகி போயிற்று. ஆனால் இந்த விழிப்போர்வை விரும்பாவிட்டாலும் வேர்வை கொட்டினாலும் அதை பொறுத்து கொண்டு தான் நடமாடி தீர வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு, முக்கியமாக செல்விக்கு உண்மை தெரிந்து விடும். தெரிந்தால் தன்னால் தானே இந்த வேதனை என்று வேதனைப்பட்டு சொல்லி மாய்த்து விடுவாள். அது கூடாதே. எனவே கடனே என்று இதை சாதித்து கொள்ள வேண்டியதுதான் தொலைகிறது. காலையில் எழுந்ததும் குளித்து உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் தேவி. தினகர் இன்னமும் விழிக்கவில்லை. தேவி யோசனையோடு அவனை பார்த்தாள். சுருள் முடி கலைந்து நெற்றியை மறைத்து புருவத்தை தொட்டது. செதுக்கப்பட்டது போன்ற உதடுகளில் அழுத்தம் மறைந்து இயல்பாய் இருப்பது மிக அழகாக தெரிந்தது. காதல் கொண்ட மனைவி என்றால் இப்போது அந்த இதழ்களில் குளிந்து முத்தமிட்டிருப்பாள் என்று நினைத்தாள் தேவி. நினைக்கும் போதே தேவியின் உதடுகளில் ஏளன புன்னகை ஒன்று தோன்றியது. ஒரு நாளும் நடக்க முடியாத காரியம் என்று எண்ணியபடி திரும்பினாள். அதற்குள் கதவு தட்டப்பட்டது. தேவி திறந்தாள். வெளியே காஃபி ட்ரேயுடன் ஒரு பணியாள் மிகுந்த பணிவுடன் நின்றான். அவளிடம் ட்ரேயை கொடுத்துவிட்டு எதிர் அறை கதவை தட்டினான். செல்வியை பார்க்கும் ஆவலில் தேவி சற்று தாமதித்தாள். செல்வி வந்ததும் அவளிடம் ஒரு ட்ரேயை கொடுத்துவிட்டு பணியால் சென்று விட்டான். தங்கையின் ஈரக்குந்தலை பார்த்ததும், நீயும் குளித்து விட்டாயடி என்று இயல்பாக கேட்டாள் தேவி. முகம் குப்பென்று சிவக்க தலையை மட்டும் ஆட்டி உள்ளே ஓடி விட்டாள் செல்வி. இதில் என்ன வெட்கம் என்று முணுமுணுத்தபடி உள்ளே வந்தாள் தேவி. கதவை தட்டிய ஓசையில் தினகரும் விழித்திருந்தான். தேவியின் பேச்சும் காதில் விழுந்ததோ என்னவோ. இதழ்களுக்கிடையில் ஒரு விதமான புன்னகையுடன், காஃபி கலந்து வை தேவி, இதோ வந்து விடுகிறேன் என்று பல் துலக்க சென்றான். இருவருமாக காஃபி அருந்தி முடிக்கவும் ஒரு பணியால் அன்றைய பத்திரிகைகளுடன் வந்தான். தினகர் தின பத்திரிகையில் ஆழ்ந்தான். ஒரு வார பத்திரிகை எடுத்து புரட்டினாள் தேவி. பிறகு அதை போட்டுவிட்டு தொண்டையை கனைத்தாள். தினகர் கவனித்ததாக தெரியவில்லை. எனவே உங்களை தான் கூப்பிட்டேன் என்றாள். அப்படியா?
என்று புன்னகையுடன் நிமிர்ந்தான் தினகர். சும்மா வெறும் தொண்டையை சொருமிக் கொண்டாயாக்கும் என்று நினைத்தேன் என்றான். ஆனால் அவன் முகமோ அவன் சொன்னது பொய் என்பதை எடுத்து காட்டியது. தேவி சற்று கோவத்துடன், பின்னே உங்களை எப்படிதான் கூப்பிடுவது என்றாள். கதை தொடரும். கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சேனலை பாருங்கள்.